வணக்கம். டிவைன் ஹோம் குடும்பத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இறைவனின் அருள், ஆன்மீக ஞானம், பக்தி கதைகள், கோவில் வரலாறுகள், சக்தி அமைதியை தரும் தெய்வீக தகவல்கள் தமிழில் உங்களிடம் கொண்டு சேர்ப்பதே எங்கள் நோக்கமும். இறை நம்பிக்கையுடன் இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் இணைந்திடுங்கள். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக. அனைவருக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள். சுமங்கலி பெண்கள் குடும்பத்தின் நன்மைக்காகவும் கணவரின் ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்திற்காகவும் வீட்டில் செல்வம், சந்தோஷம், மங்களம் நிறைந்திருக்கவும் பக்தியுடன் கடைபிடிக்கும் சிறப்பான விரதமே வரலட்சுமி விரதம். இந்த நாளில் மகாலட்சுமியை வரலட்சுமி அம்மனாக நினைத்து வழிபட்டால் குடும்பத்தில் மங்களமும் நலமும் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இன்று வரலட்சுமி விரதத்தை எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் என்பதை பார்ப்போம். முதலில் பூஜை அறையை சுத்தம் செய்து வாசலில் அழகான கோலம் போட வேண்டும். பூஜைக்கு தேவையான பொருட்களாக மஞ்சள், குங்குமம், சந்தனம், பூக்கள், வெற்றிலை, பாக்கு, பழங்கள், தேங்காய், அரிசி, அக்ஷதை, தீபம், எண்ணெய் அல்லது நெய், ஊதுபத்தி, கற்பூரம் ஆகியவற்றை தயார் செய்து வைத்துக் கொள்ளலாம். வரலட்சுமி அம்மனுக்காக கலசம் வைத்து வழிபடுபவர்கள் ஒரு செம்பு அல்லது வெள்ளிக் கலசத்தை எடுத்துக் கொள்ளலாம். கலசத்தில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி அதில் சிறிதளவு மஞ்சள், குங்குமம், அக்ஷதை மற்றும் தேவையான புனிதப் பொருட்களை சேர்க்கலாம். கலசத்தின் வாயில் மா இலைகளை வைத்து அதன் மேல் தேங்காயை வைக்க வேண்டும். தேங்காய்க்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்து பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். அதன் பின்னர் கலசத்தை சுற்றி அழகாக வரலட்சுமி அம்மன் அலங்காரம் செய்யலாம். அம்மனுக்கு புடவை, நகைகள், பூமாலை மற்றும் வளையல்கள் போன்றவற்றை அணிவித்து அழகாக அலங்கரிக்கலாம். பூஜையை தொடங்குவதற்கு முன்பு குத்து விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். 2 திரிகள் வைத்து தீபம் ஏற்றி மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு அம்மனை தியானிக்க வேண்டும். அம்மா வரலட்சுமி, எங்கள் வீட்டில் எப்போதும் மங்களமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும். அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் மனநிம்மதியையும் அருள வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளலாம். எந்த ஒரு சுப காரியத்தையும் விநாயகரை வணங்கி தொடங்குவது சிறப்பு. மஞ்சளால் சிறிய விநாயகரை பிடித்து வைத்து அருகம்புல் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். ஓம் கம் கணபதையே நமக என்று சொல்லி விநாயகரை வணங்கலாம். தடைகள் அனைத்தும் நீங்கி வரலட்சுமி பூஜை சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்போது வரலட்சுமி அம்மனை மனதில் நினைத்து பூஜையை தொடங்கலாம். அம்மனுக்கு சந்தனம், குங்குமம் வைத்து மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அக்ஷதையை எடுத்து அம்மன் மீது சமர்ப்பித்து ஓம் மகாலட்சுமியை நம என்று பக்தியுடன் சொல்லலாம். தாமரை மலர், செவ்வந்தி, மல்லிகை போன்ற பூக்கள் கிடைத்தால் அவற்றால் அம்மனை அலங்கரிக்கலாம். பின்னர் வரலட்சுமி அம்மனின் 108 போற்றிகளை அல்லது லட்சுமி அஷ்டோத்திரத்தை பாராயணம் செய்யலாம். ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லும்போது ஒரு மலர் அல்லது அக்ஷதையை அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமி போற்றி, வரலட்சுமி தாயே போற்றி, செல்வம் தரும் தாயே போற்றி, மங்களம் அருளும் தாயே போற்றி, அன்பும் அருளும் நிறைந்த அம்மனே போற்றி என்று பக்தியுடன் போற்றலாம். வரலட்சுமி விரதத்தின் முக்கியமான வழக்கங்களில் ஒன்று நோன்பு கயிறு அல்லது சரடு கட்டுவது. மஞ்சள் தடவிய சரட்டில் பூ அல்லது சிறிய மஞ்சள் முடிச்சு வைத்து அதை அம்மனுக்கு சமர்ப்பித்து பூஜை செய்யலாம். பின்னர் குடும்பத்தில் உள்ள பெண்கள் வழக்கப்படி அந்த சரட்டை கையில் கட்டிக்கொண்டு அம்மனை வணங்கலாம். இது குடும்ப நலம், மங்களம் மற்றும் இறை அருளை வேண்டி செய்யப்படும் பக்தி வழிபாடாகும். அம்மனுக்கு வீட்டில் தயாரித்த இனிப்பு மற்றும் உணவுகளை நைவேத்தியமாக படைக்கலாம். சர்க்கரை பொங்கல், பாயாசம், கொழுக்கட்டை, பழங்கள், தேங்காய் போன்றவற்றை அவரவர் குடும்ப வழக்கப்படி படைக்கலாம். நைவேத்தியத்தை அம்மனுக்கு சமர்ப்பித்து சிறிது நேரம் அமைதியாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். தாயே, இந்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் குடும்பத்தை எப்போதும் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். இறுதியாக கற்பூரம் ஏற்றி வரலட்சுமி அம்மனுக்கு ஆரத்தி காட்ட வேண்டும். மணி ஓசையுடன் அம்மனை பக்தியுடன் வணங்கி மகாலட்சுமி தாயே சரணம், வரலட்சுமி தாயே சரணம் என்று கூறலாம்.
அம்மனிடம் நமது குடும்பத்திற்காகவும் உறவினர்களுக்காகவும் உலக மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்யலாம். பூஜை முடிந்த பிறகு பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நைவேத்தியத்தை பிரசாதமாக அனைவருக்கும் வழங்கலாம். வரலட்சுமி விரதத்தின் முக்கியமான நோக்கம் பக்தி, நம்பிக்கை மற்றும் குடும்ப நலத்திற்காக இறைவனை வேண்டுவதாகும். விரதம் மற்றும் பூஜை முறைகள் குடும்பம் மற்றும் பிராந்திய வழக்கப்படி மாறுபடலாம். எனவே உங்கள் குடும்ப வழக்கத்தையும் உள்ளூர் புரோகிதர் கூறும் முறையையும் பின்பற்றுவது சிறப்பு. இறைவனின் அருள் எப்போதும் உங்கள் குடும்பத்தை காக்கட்டும். இது போன்ற ஆன்மீக கதைகள், பாடல்கள் மற்றும் பக்தி தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.